வணக்கம், நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். நம்ம இன்றைக்கி ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இன்றைக்கி நம்ம ஸ்கையில் பறக்க போகிற படம் ராத் அகேலா ஹே. ஒரு ஹிந்தி படம் தான், ஒரு க்ரைம் ஸ்டோரி, ஒரு ஓடிடியில் ரிலீஸ் ஆன படம் தான். இது கொஞ்சம் பழைய படம் தான், ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால தமிழில் வந்துருக்குது. செம்ம சூப்பரான ஒரு க்ரைம் ஸ்டோரி. அதனால தான் சரி சொல்லலாம் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளார் போகலாம். ராத் அகேலா ஹே இந்த படத்துடைய பேர். இந்த படத்துடைய டைரக்டர் பார்த்திங்கன்னா ஹனி தேஹரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்திய டைரக்டர் தான். எல்லாமே இந்திய ஆக்டர்ஸ் தான். மியூசிக் வந்து ஷேன் கஹானுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறார். மியூசிக் வந்து ஓரளவுக்கு ஓகே, சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நஸ்ருதீன் சித்திக் நடிச்சிருக்கிறாரு. அவர் தான் இந்த படத்துடைய மெயின் ரோல். அவர் தான் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக தூக்கிட்டு போகிறாரு. அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோவும் கூட. அவர் தான் இந்த படத்துடைய போலீஸ்காரும் கூட. ப்ளஸ் வந்து ராதிகா அப்தேவ் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு இந்த ரோலுன்னு தெரில, சும்மா ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி தான் வராங்க. அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதுவுமே பண்ண மாட்டாங்க, சும்மா வந்து வீட்டில் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து ராதிகா இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து சஞ்சய் கபூர் இருக்கிறாரு. பிதில் நவீல்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்கிறாங்க. ஷிவானி இருக்கிறாங்க. ஷிவானி ரஹகுல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. ஹிந்தி எல்லாமே ஹிந்தி தான் வச்சுங்களேன். ப்ளஸ் வந்து இலா அருண், சந்திரிகா சிங்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது, பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பரான காஸ்ட்டு தான். என்னென்னா இந்த படத்துடைய கதை எப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கும், பெரிய ஃபேமிலி, ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. அவங்க வந்து நியூஸ் சேனல் ஒன்று வச்சுருப்பாங்க, பத்திரிக்கை ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய வெல் செட்டில்டு ரிச்சான ஃபேமிலி தான் இருக்கும். அந்த ரிச்சான ஃபேமிலி என்ன பண்ணுன்னா, அவங்களுக்குள்ளார ஒரு போட்டி போகாமல் ஒரு அப்பா 2 பசங்க இருக்கிற மாதிரி, அவங்க வந்து வேறு ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி உருவாகி தனியாக இருக்கும். இன்னொரு பையனுடைய ஃபேமிலி வந்து தனியாக இருக்கிற மாதிரி. அவங்களுக்கு 2 பேரும் சொத்து பிரச்சனை வரும். ஆனால் சொத்து பிரச்சனை வந்து எக்ஸ்போஸாக காட்ட மாட்டாங்க. ப்ளஸ் வந்து என்னென்னா அவங்க பசங்க வந்து அடிச்சிக்கிற மாதிரி. ப்ளஸ் வந்து பசங்க எப்படின்னா, ஒருத்தர் வந்து தனியாக போயிருப்பார், அவருக்கு வந்து டிவி சேனல் வச்சுருப்பார். இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, லாஸ் ஆகிடும். அதனால் வந்து இவங்க கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பாங்க, அதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த டைமில் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு பையனுடைய டெத்து. இந்த வீட்டில் இருக்கலாம். அந்த வீட்டில் வந்து ஒரு அப்பா, அவருக்கு தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு அப்பா இருக்கிறாரு. ப்ளஸ் வந்து பொண்ணு இருக்குது. பொண்ணுக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் இருக்கிறாரு. பையன், ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கிறான். இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து என்ன சொல்கிறது, இந்த இவர் இருப்பாங்களா, சாமியாருங்க இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துடைய லேடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக கையாண்டுருக்குறாங்க. என்னென்னா இந்த ஃபேமிலிக்கு வந்து அவங்க தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறது, பூஜை பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பூஜை பண்ணுறது வந்து இவங்களெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோலுக்குள்ளார வச்சுருப்பாங்க, அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே. அதனால் என்ன ஆகுனா, அந்த ஒரு கொலை ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா, அந்த வீட்டில் வந்து பூஜை நாளைக்கு நடக்கும் போதுன்னா, இன்றைக்கி வந்து யாரோ வந்து ரத்தத்தெல்லாம் தெளிச்சிட்டு போய் காக்காவெல்லாம் சாவடித்து, காக்காவுக்கு சாப்பாடு வைப்பாங்க, காக்காவெல்லாம் சாவடித்து ஒரு இது நடக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு சீனியாக காட்டுவாங்க. அங்கேருந்து தான் படம் ஸ்டார்ட் ஆகும். காக்காங்களாம் செத்து கிடக்கும், அந்த மாதிரி ரத்தம்லாம் அங்கே நிறையா கிடக்கும். பன்னியோட தலை வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த வீட்டுக்கும் அது யாரோ ஒருத்தவங்க வேணாதவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஆப்போசிட்டில் அந்த ஃபேமிலி ஆப்போசிட்டில் இருக்கிறாரில்ல, அவங்க சித்தப்பா அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் வந்து நடந்து அவர் மேலே போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா மறுநாள் நைட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை பேரை செத்துருவாங்க. ஒரு லேடி, 2 லேடி இருப்பாங்க. ப்ளஸ் வந்து மீதி எல்லாருமே செத்து போயிடுவாங்க. இந்த ஆசீர்வாதம் பண்ணுற அந்த என்ன சொல்கிறது, சாமியார் லேடி வந்து அவங்க மட்டும் சாக மாட்டாங்க. அவங்களும் இன்னும் இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு லேடி ஒருத்தவங்களும் உயிரோடு இருப்பாங்க. அவங்க தான் ஷிவானி. அவங்க வந்து என்னென்னா, இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நடக்கும். ஸோ அப்படியே நடந்துக்கிட்டே போவோம். உடனே என்ன சொல்கிறது, இவங்களாம் வந்திருப்பாங்க, என்ன சொல்கிறது, செக்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த விரல் ரேகை பண்ணுறது, அது இதுன்னு எல்லாத்தையும் பயங்கரமாக என்னென்னமோ செக் பண்ணுவாங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இந்த லேடி தான் கொலை பண்ணல. அவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து ட்ரக் அடிக்ட்டு, அவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்லுவாங்க. உடனே ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த கேஸை வந்து முடிக்கிறதுக்கு மாதிரி, அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சிச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை கொண்டு போய் க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம நஸ்ருதீன் சித்திக் இருக்கிறார்ல, அவர் தான் போலீஸ். அவர் என்ன சொல்லுவார், இல்லை இந்த கேஸ் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கோணத்தில் யோசித்து பார்ப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, வேறு மாதிரி போயிட்டுருக்கோம் அந்த கேஸு. இவங்க கிடையாது, இன்னொரு லேடி, இன்னொருத்தவங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷிவானின்றவங்க தான் வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க
அந்த பையன் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போவோம். அந்த மாதிரி போயிட்டு இருக்க தமிழில் டைமில் என்ன ஆகுனா, திடீர்னு பார்த்தா இவருக்கு ஒரு டவுட் வரும். அவங்களும் இருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவார். அப்போ பார்த்தா வேற ஒருத்தனாக தான் இருக்கும். அது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. செம்ம சூப்பரான என்ன சொல்கிறது க்ரைம் தான் இது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் ஒரு ட்விஸ்ட் மாதிரியே போயிட்டுருக்கும் படம். நல்ல ஒரு க்ரிப்பாகவே இருக்கும். என்ன சொல்கிறது, டக்குன்னு அப்படியே போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. நல்ல க்ரிப்பான ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கொலையை யார் பண்ணியிருப்பா, ஒரு 4 பேர் கொலை பண்ணியிருப்பாங்க. 4 பேர் யாரா இவங்க வீட்டில் இருக்கிறவங்க கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த வீட்டுக்கு செக்யூரிட்டியாக இவங்களாம் இருப்பாங்க, 2 வேலைக்காரங்க இருப்பாங்க. லேடிஸ் 2 வேலைக்காரங்க இருப்பாங்க. ஜென்ஸ் வந்து கேட்டில் செக்யூரிட்டி மாதிரி 2 ஜென்ஸ் இருப்பானுவோ. இருந்தாலும் வந்து இவ்வளோ பாதுகாப்பை தாண்டி யாரா வந்திருப்பானா, அந்த ட்ரக் அடிக்ட் ஒருத்தன் இருப்பான், இல்லை அவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க அந்த மாதிரி தான் கேஸை முடித்து ஃபைனல் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த நம்ம நசீருதீன் சித்திக் சார் என்ன பண்ணுவார், இல்லை இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து ட்ரை பண்ணுவார். ஆனால் அது வேறு மாதிரி போவோம். மறுபடியும் ஸ்டெப் எடுத்து வேறு மாதிரி போவோம். ஆனால் கிளைமேக்ஸில் யாரடா கொலை பண்ணான்னா அந்த இடத்துல பயங்கரமான ட்விஸ்ட்டு ஒன்று இருக்கும். நல்லா எடுத்துருக்குறாங்க படத்தை. என்ன சொல்கிறது, இங்கே ஆரம்பித்து எங்கேயோ போய் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கிளைமேக்ஸு சூப்பராகவே இருந்தது. இந்த 2.25 மணி நேரம் படம் ஓடுது. ஓகே, இருந்தாலும் வந்து இந்த 2.5 மணி நேரத்தை வந்து நல்லாவே படத்தை எடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக போய் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள், உங்களுக்கு போர் அடிக்காது. வேறு என்ன படத்தெல்லாம் நம்ம ரிவ்யூ போடலான்னு சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி க்ரைம் படம்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்மளை ஸ்கை ஷோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் வந்து புதுசாக வேறு என்னென்ன படம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த மாதிரிலாம் வந்து ரிவ்யூ போடலாம், இது கரெக்டாக இருக்கா அது தப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு கீழே சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நம்மளும் திருத்திக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணி இது சரி அது சரின்னு சொல்லி சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். இல்லைனா நம்ம வந்து இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்போம். இல்லை வந்து வேறு மாதிரி சொல்லணுமா, இல்லை வந்து வேறு மாதிரி டோன் மாற்றணுமா, இல்லை வேறு மாதிரி வந்து கண்டென்ட்டை மாற்றணுமா, இல்லை டெலிவரி இந்த மாதிரி பண்ணணுமா, இல்லை எப்படி என்ன எதுன்னு சொல்லுங்கள். இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு கீழே வந்து சொல்லுங்கள். சரிங்களா? எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நான் வந்து அடுத்தது வந்து சொல்ல முடியும், செய்ய முடியும். ஏன்னா வந்து மோட்டிவேஷனை நீங்கள் தான். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வேறு என்ன ஸ்கையில் வந்து பறக்க விடலான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.